அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டானது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், கன்னிராசி அன்பர்களின் கிரகநிலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியினருக்கு சவால்களையும் தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் கிரக நிலைகள் மற்றும் அதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கிரகநிலை: சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, ராகு. பாக்யஸ்தானத்தில் சந்திரன். தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ர. விரயஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: 6/3/2026 அன்று ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சனி பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 6/26/2026 அன்று தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/11/2026 அன்று ராகு பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/11/2026 அன்று கேது பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஆண்டு புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களைப் பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். உங்களது உழைப்பினால் எந்த ஒரு கடினமான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகை மாறும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். உங்களது உழைப்பினால் எந்த ஒரு கடினமான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். சேமிக்கும் பழக்கத்தை அதிகரித்துக் கொள்வது நல்லது. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆலோசனை செய்து பின் முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. கல்வியில் இதுவரை இருந்த தடைகளை தகர்த்தெறிந்து புதிய திசையை நோக்கிச் செல்வீர்கள். 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகும் கிரகங்கள்: குரு பகவான்
ஜூன் 2, 2026 வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய நிதி நன்மைகளை தரும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் 7ஆம் இடத்திலிருந்து கண்டகச் சனியாக செயல்படுவார். இது உறவுகள் மற்றும் கூட்டுத் தொழிலில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ராகு கேது டிசம்பர் 5, 2026 வரை ராகு 6இலும் கேது 12ஆம் இடத்திலும் நீடிக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் ராகு 5ற்கும் கேது 11ற்கும் மாறுகிறார்கள். தொழில் மற்றும் வருமானத்தை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பாதியில் 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வை கொண்டு வருவார். பொறுப்புகள் கூடினாலும் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஆண்டின் 2ஆம் பாதியில் குரு 11ஆம் இடத்திற்குச் செல்வதால் அடடா மழைடா பணமழைடா என்று சொல்லும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். நிலுவையிலிருந்த பாக்கிகள் வசூலாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் பெருகும். கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். 7இல் சனி இருப்பதால் திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் உறவில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். தள்ளிப்போன சுபகாரியங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு கைகூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உறவை வலுப்படுத்தும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவர்களால் பெருமையடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி மற்றும் குருவின் பார்வையால் சோம்பல், சோர்வு அல்லது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உணவு கட்டுப்பாடு மற்றும் முறையான உடற்பயிற்சி, யோகா அவசியம். மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க தியானம் செய்வது நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் அருளால் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அல்லது விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளரே. கூட்டுத் தொழில் யாரையும் முழுமையாக நம்பி பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் சட்ட ஆலோசனைகளை பெறுங்கள். 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு கன்னிராசியினருக்கு யோகமான காலம் தொடங்குகிறது. உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். கன்னிராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், உத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதங்கள். இந்த வருடம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். விடாமுயற்சியுடன் காரியங்களைச் செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். பணவரத்து திருப்தி தரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சூரியனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு அதிகாரமும் கௌரவமும் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சாதகமான சூழல் நிலவும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை: அவ்வப்போது முன்கோபம் வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. அஸ்தம் நட்சத்திரம். இந்த வருடம் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். பணவரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதிநிலை சீர்படும். சந்திரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு மனத்தெளிவும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்ததாக இருக்கும். கற்பனை திறனும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியில் முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தெரியும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீர்கள்.
கலைத்துறை மற்றும் தகவல் தொடர்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இது சிறப்பான ஆண்டு. பணப்புழக்கம் சீராக இருக்கும், ஆனால் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எச்சரிக்கை: மனக்கவலை அல்லது தேவையற்ற பயம் வந்து போகலாம். தியானம் அவசியம். சித்திரை 1 மற்றும் 2 பாதங்கள். இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளிலிருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டால் சிரமங்கள் குறையும். செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு துணிச்சலும் வெற்றிகளும் தேடிவரும். பொதுவான பலன்: நீண்ட நாள் இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம் மற்றும் சீருடை பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். கடன்கள் குறையும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். எச்சரிக்கை: இரத்த அழுத்தம் அல்லது உஷ்ணம் சம்பந்தமான உடல்நலக் கோளாறுகள் வரலாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கன்னி ராசியினர் ஜூன் மாத குருபெயர்ச்சிக்குப் பிறகு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கண்டகச்சனியின் தாக்கம் இருப்பதால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நிதானமாக செயல்படுவதும் வெற்றியை கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியினருக்கு சோதனையில் தொடங்கி சாதனையில் முடியும் ஆண்டாகும். டிசம்பர் மாதத்தில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். சவால்களைக் கண்டு அஞ்சாமல் திட்டமிட்டு செயல்பட்டால் 2026இன் இறுதியில் உங்கள் கையே ஓங்கியிருக்கும். பரிகாரங்கள்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட கண்டகச்சனியின் தாக்கம் குறையும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.